கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் ஹெவன் டிவி மூலமாக மகளிர் மன்றாட்டு ஜெபக்குழு மூலம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மொழிந்ததான 7 வார்த்தைகளை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஒவ்வொரு வருஷமும் நம்ம இந்த 7 வார்த்தைகளை குறித்து நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். தொலைக்காட்சிகளிலும் சபைகளிலும் இன்னும் கூட்டங்களிலும் நம்ம அநேக தரம் இந்த வார்த்தைகளை கேட்டாச்சு. ஆனால் ஒவ்வொரு முறையும் இந்த வார்த்தைகளை கேட்கும்போது நமக்கு அது புதிதாகவே இருக்கும். ஆண்டவர் ஒவ்வொருவர் மூலமாகவும் ஒவ்வொரு வித்தியாசமான கோணங்களில் நோக்கம் ஒன்று தான், ஆனால் அவர் இடைப்படுகிற விதம் வித்தியாசமாக இருக்கும். புதுசாக இருக்கும். நம்ம இருதயத்துக்கு அவைகள் எல்லாம் ஒரு நம்ம ஆண்டவருக்காக என்ன செய்யலாம் அப்படிங்கிறதான ஒரு எண்ணத்தை அந்த வார்த்தைகள் நமக்கு கொண்டு வரும். ஒவ்வொரு முறையும் நம்மளை அது ஆராய்ந்து பார்ப்பதுக்கு அது உதவி செய்கிறது. இந்த நாளிலும் இந்த 7 வார்த்தைகளையும் குறித்து நம்ம சகோதரிகள் பேச போகிறாங்க. அதற்கு முன்பதாக ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் தகப்பனே ஆண்டவரே, கல்வாரி சிலுவையில் ஆண்டவர் எங்களுக்காக மொழிந்தருளின 7 வார்த்தைகளை குறித்து நாங்கள் தியானிக்க போகிறோம். கர்த்தாவே, பேசுகிற பிள்ளைகளை நீர் மறைத்து வெளிப்படுங்க ராஜா. இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் அப்பா, நீரே பொறுப்படுத்திக் உடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இதனுடைய நோக்கம் ஒவ்வொருவரும் ஒருவரையாவது ஆதாயப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் ஆண்டவரே இந்த செய்திகள் ஆண்டவரே நாங்கள் ஒளிபரப்புகிறோம். கர்த்தர் தாமே ஆண்டவரே பேசுகிற பிள்ளைகளையும் கேட்கிறதான பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். தொடக்கம் முதல் முடிவு வரையிலும் உடைய மாறாத பிரசனம் எங்களை நடத்தட்டும். துதிகன மகிமையெல்லாம் ஏசப்பா ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம். அன்பு நிறைந்த பரம தந்தையே, ஆமென். எல்லா புகழும் புகழ்ச்சியும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் ஒன்றுக்கே. அவர் ஒருவரே மகிமைப்படுவாராக. சிலுவையில் மொழியப்பட்ட முதலாம் வார்த்தை லூக்கா 23:34. அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். ஒட்டுமொத்த மனுக்குலத்திற்கு மீட்பை தர முதலாவது மனுக்குலத்திற்கு தேவையான மன்னிப்பை அருளின முதலாவது வார்த்தை. ஒரு மனிதனால் மீறுதல் உலகத்துக்குள்ளே பிரவேசித்தது. ஒரு மனிதன் செய்த பாவத்தின் மீறுதலின் நிமித்தம் ஒட்டுமொத்த மனுக்குலமும் பாவத்துக்குள் போய் பாவத்தினாலே மனுக்குலத்தின் மேலே சாபம் மரணம் மேற்கொள்ள ஆரம்பித்தது. ரோமர் 5:12 சொல்கிறது, ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் பிரவேசித்தது போல என்று. தேவனுக்கும் மனுஷனுக்கும் உள்ள இருந்த தொடர்பு அங்கே துண்டிக்கப்பட்டது. மனுஷன் தேவனோடு உறவாடும்படியாய், தேவனை தரிசிக்கும்படியாய் சிருஷ்டிக்கப்பட்ட மனித உறவு அங்கே விரிசல் வந்தது. மனிதன் தனக்குள்ள வருகிற பாவ உணர்வினால் மன்னிப்பை தேடி ஆண்டவர்கிட்ட போகிறதுக்கு பயந்து ஏதோ ஒரு இரத்தத்தின் ஊடாய் ஆண்டவரை பார்த்தான். ஆட்டின் இரத்தம், மாட்டின் இரத்தம், இப்படி இரத்தத்தின் ஊடாய் தேவனை பார்க்க போய் கொண்டு இருந்தான். அப்பொழுதுதான் பரலோக தேவன் சித்தம் கொண்டார். தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கிருபாதார பலியாய் பூமிக்கு அனுப்ப. இது தேவ திட்டம், இது பரம தரிசனம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்த நேரத்தில் ரோமர் 3:23 சொல்கிறது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாக இருந்தார்களாம். ஒட்டுமொத்த தேவ திட்டம் ஒட்டுமொத்த மனிகுலத்தின் மேலே நிறைவேற தன்னைத்தான் தாழ்த்தி சிலுவையில் என் தேவன் இங்கே குற்றவாளியாய் 2 கள்ளர்கள் மத்தியில் அந்த நம்ம தியானிக்கிற அந்த முதலாம் வார்த்தையின் மறுபாதி இப்படியாய் சொல்கிறது, உரியப்பட்டவராய், ஒரு மனுஷனுடைய ஒட்டுமொத்த அவமானமாய், ஒரு மனுஷனுடைய ஒட்டுமொத்த அவமானம் அவனுடைய வஸ்திரங்களை உரிவது, வஸ்திரங்கள் உரியப்பட்டவராய். 35வது வசனம் சொல்கிறது இப்படியாய், கீழே ஜனங்கள் பார்த்து கொண்டிருந்தாங்களாம், அதிகாரிகள் இகழ்ந்தார்களாம், இவன் அடுத்தவனை ரட்சித்தானே, இவனை தானே ரட்சித்து கொள்ளட்டும் என்றார்களாம். ரட்சிக்க திராணி இல்லாதவராய் என் தேவன், சர்வத்தையும் சிருஷ்டித்தவர், சர்வ வியாபி, சர்வ வல்லவர், அவரால் கூடாதென்று சொல்ல ஒன்றுமில்லை. ஆனால் என் தேவனுக்கு தெரியும், இந்த மனித குலம் மீட்படையணும்னா நான் இங்கே மன்னிக்கணும், இந்த மன்னிப்பை இந்த மனித குலத்திற்கு கற்றுக் கொடுக்கணும் என்பதற்காக என் தேவன் தன்னைத்தானே தாழ்த்தி கீழே அப்படி சுற்றி நின்று பேசுகிறாங்க. அவங்களுக்காக பரத்தை நோக்கி கெஞ்சுகிறார், பிதாவே, இவங்க செய்கிறது என்னதுன்னு தெரியல, இவங்களுக்கு மன்னிச்சிருங்க என்று. ஹல்லேலூயா.
ஒவ்வொரு காரியத்திலும் நமக்கு ஆண்டவரை அறிந்து ஆண்டவரை சேவிக்கிற தேவஜனமே, பிரியமானவர்களே, இந்த நாளையிலும் கூட காலையிலிருந்து இதுவரை சிலுவையை நோக்கி பார்த்து தியானித்து கொண்டிருக்கிற தேவஜனமே, ஒருவேளை இது பாரம்பரியமோ சடங்காச்சாரியமோ அப்படி நினைத்து கொண்டு இருக்கலாம். நீங்கள் இல்லை, சிலுவையை நோக்கி பார்க்கிற உனக்கு, சிலுவையை விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளால ஸ்தோத்திரம், உங்களை குறித்த முன் அறிதல் இருக்கிறது, உங்களை குறித்த முன் குறித்தல் இருக்கிறது, உங்கள் அழைப்பில் ஒரு தேவ திட்டம் இருக்கிறது, உங்களை நீதிமான் ஆக்கினதில் ஒரு தரிசனம் இருக்கிறது, உங்கள் மூலம் தேவநாமம் மகிமைப்பட வேண்டிய ஒரு பெரிய ஒரு பிளான் பரலோகத்தில் உங்களை குறித்து இருக்கிறது. நமக்குள்ள இருக்கிற அந்த மன்னிக்க முடியாத தன்மை, சிலுவையில் மன்னித்ததுனால இந்த உலகத்தில் இத்தனை கொடான கோடி பேர் இந்த சிலுவையை நோக்கி பார்க்கிறதுனால இன்றளவும் ஒவ்வொருத்தரும் மனம் திரும்புறதற்கும் பரலோக ராஜ்யத்திற்கும் தகுதிப்பட்டு கொண்டிருக்கிற இந்த வேலையில் என் ஒருத்தர் நிமித்தம், உங்கள் ஒருத்தர் நிமித்தம் இந்த மன்னிப்பை கொண்டு போகக்கூடிய நாளாய் இந்த நாளை மாற்றுவோம். நம்ம ஒருத்தருக்கு மன்னிப்பை கொடுக்கிற நாளாய், நான் மன்னிக்காதது நிமித்தம், நீங்கள் மன்னிக்காதது நிமித்தம் ஒருத்தருக்கு போக வேண்டிய பரலோக ராஜ்யம் தடைப்படுகிறது, ஒருத்தருக்கு போக வேண்டிய ரட்சிப்பு தடைப்படுகிறது. இன்னைக்கு ஒருத்தரை நான் மன்னிக்கிறது நிமித்தம், நீங்க மன்னிக்கிறது நிமித்தம், ஒருத்தர் ரட்சிக்கப்படுகிறது நிமித்தம் பரலோகம் சந்தோஷப்பட நானும் நீங்களும் காரணமாய் மாறுவோம். இதற்கு அப்பால் பட்டதாய் பரலோக ராஜ்யத்திற்கு பாக்கியம் உள்ளவர்களாய் மாறுகிறோம். ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை ஏதோ தற்செயலாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒருவர், இப்படி மன்னிப்பை தருகிற ஒரு தேவன் இருக்கிறார், இன்னைக்கு நீங்க ஒருத்தரை மன்னிங்க, பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. இப்படி ஒரு பரிசுத்த தேவன் இருக்கிறார். இன்னைக்கு நம்ம ஒருத்தர் இந்த மன்னிப்பை ஒருத்தருக்கு கொண்டு செல்வோம். பரலோக ராஜ்யத்திற்கு நாம் தகுதி உள்ளவர்களாகுவோம், மற்றவர்களை தகுதிப்படுத்துவோம். ஏனென்றால் பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. மாரநாதா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே சீக்கிரமாய் வாரும். ஆமென். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் இந்தான நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். முதலாவது வார்த்தை, எம்பெருமான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மொழிந்த வார்த்தையானது மன்னிப்பு. பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கார் என்று சொல்லி தனக்கு முன்னாக நின்ற அவரை வேதனைப்படுத்தின, காயப்படுத்தின, காரி உமிழ்ந்த அத்தனை பேருக்கு ஒரு மன்னிப்பின் வார்த்தையாய் உதிர்க்கிறார் இயேசு கிறிஸ்து. ரெண்டாவது வார்த்தையாக லூக்கா 23ஆம் அதிகாரம் 43வது வசனம் அது இப்படியாக சொல்கிறது, தன்னோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட ஒரு குற்றவாளிக்கு அவர் தன்னோடு கூட பரதீசில் இருக்கிற ஒரு வாய்ப்பை அருளுகிறார். அதுதான், நீ இன்று என்னோடு கூட பரிதீசில் இருப்பாய், நீ இன்று என்னோடு கூட பரிதீசில் இருப்பாய். பாருங்கள், அவ்வளவுக்கு தன்னோடு கூட அந்த கடைசி நிமிஷத்திலும் தன்னை ஏற்றுக்கொண்ட, தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவனுக்கு அவ்வளோ ஒரு அருளை கொடுக்கிறார். பாருங்கள், அவங்கள எப்படி இருந்திருப்பான், ஒரு குற்றவாளினா என்ன குற்றம் செய்தான் அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு குற்றவாளி, கடுமையான குற்றவாளி அவங்க 2 பேரும் நமக்கு தெரியுது. இதில் ஒரு விண்ணப்பமாய் நம்ம பார்க்க முடிகிறது. லூக்கா 23ஆம் அதிகாரம் 42வது வசனம் இப்படியாக சொல்கிறது, இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். பாருங்க, அவர் விண்ணப்பம். அவன் வாழ்க்கையில் இதுவரை இப்படி ஒரு விண்ணப்பத்தை பண்ணானான்னு தெரியாது. ஆனால் அருமை இரட்சகரோடு கூட வரும்போது, அவரோடு கூட இணையும் போது அவர் விண்ணப்பத்தின் அனுபவத்தை அவன் பெற்றுக்கொள்ளுகிறான். ஏனென்றால் நம்ம வேற எங்கேயும் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. அந்த லூக்கா அதிகாரத்தில் 23ஆம் அதிகாரத்திலேயே 32வது வசனம் இப்படியா சொல்கிறது, குற்றவாளிகளாகிய வேற 2 பேரும் அவரோட கூட கொலை செய்யப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார்கள். இப்போது இவங்க இயேசுவோடு கூட நடந்து வந்துட்டு தான் இருக்கிறாங்க. அங்கே என்னென்ன நடந்தது, யாரெல்லாம் காரி உமிழ்கிறாங்க, என்னென்ன கஷ்டப்படுறாங்க, எல்லாத்தையும் 2 பேர் பார்த்துட்டே தான் வர்றாங்க. இந்த உபாகமம் 32:10 இப்படியா சொல்கிறது, பாழான நிலத்திலும் ஊளையிடுதல் உள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார். அவனை நடத்தினார், அவனை தமது கண்மணியைப் போல காத்தருளினார். இந்த உளையான சேற்றில் இருந்தவனை இப்போ தூக்கி எடுக்கும்படியாய் கர்த்தர் சித்தம் கொள்ளுகிறார். லூக்கா 23:33 படியா சொல்கிறது, கபாலஸ்தரம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் சேர்ந்த பொழுது அங்கே அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியும் சிலுவைகளில் அறைந்தார்கள். பாருங்கள், 3 பேர் இப்போ நின்று தொங்கிட்டு இருக்காங்க. நடுவில்
இயேசு கிறிஸ்து நின்று கொண்டிருக்கார் சிலுவையில். 2 பக்கமும் 2 குற்றவாளிகள் நின்று கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு குற்றவாளி என்ன செய்யலாம்? அவனுடைய கண் உலகத்தையும், உலகத்திலே மனுஷர்கள் அவரை வேதனைப்படுத்துறது, துக்கப்படுத்துறது, காரியம் பண்ணுறது, அந்த காரியங்கள் உலகத்துக்கேற்ற காரியங்களை அவன் சிந்தித்து கொண்டிருக்கிறான். அவன் பார்த்து கொண்டே இருக்கிறான். அவங்க இகழ்கிறார்கள். மற்றவர்கள் வந்து நீ மற்றவங்களெல்லாம் ரட்சித்தே இல்லை, நீ தன்னைத்தானே ரட்சித்துக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு பரிகாச வார்த்தைகளை சொல்கிறாங்க. காடியை குடிக்க கொடுக்குறாங்க. கிரேக்கு மொழியில் அப்படின்னா யூதருடைய ராஜா என்று சொல்லி கிரேக்கு, லத்தீன், எபிரேய மொழியில் எழுதி வைக்கிறாங்க. ஆனால் இன்னொரு அதெல்லாம் கவனிச்சுட்டு என்ன செய்யலாம் தெரியுமா? அவன் சொல்கிறான், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் சொல்லிட்டு ஒரு பரிகாசமான வார்த்தையை உதிர்க்கிறான் பாருங்க. ஆனால் பக்கத்தில் நின்னவன் என்ன செய்கிறான் தெரியுமா? அவன் நீ வந்து இவ்வளவு நீ குற்றம் செய்து, இவ்வளவு நீ கஷ்டப்பட்டு, நீ வந்து இவ்வளோ வேதனை, நீ வந்து வேண்டாத காரியங்களெல்லாம் நடப்பித்த பிறகு உனக்கு ஒரு மனசில் ஒரு வேதனை கிடையாதா? ஆனால் அவர் வந்து எதையுமே செய்யாத, ஒன்றுமே அறியாதவர் இன்றைக்கு குற்றமாக்கி கொண்டு தொங்கி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அவன் சொல்கிறான், தன்னை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள ஒரு முடிவை எடுக்கிறான். நீ உலகத்தை பார்ப்பா, ஆனால் நான் அப்படி இல்லை, அப்படி இருதயம் எனக்காக ஏங்குகிறது, நான் இவரை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று ஏங்குகிறது என்று சொல்லி இந்த கல்வாரியில் அந்த 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 சிலுவையில் நின்று கொண்டு அவனை உற்று கவனிக்கிறான். அவருடைய காரியங்களெல்லாம் உற்று கவனிக்கிறான். அந்த கபாலஸ்தலம் என்ற இடத்துல போன போது பாருங்கள், அவனுக்குள்ளே ஒரு உணர்வு, நான் எப்படியாவது இவரை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தான் அந்த லூக்கா 23 அதிகாரம் 40-41 நீங்கள் வாசித்து கொள்ளுங்கள். அப்புறம் நீ இந்த ஆக்கனைக்குட்பட்டவனாக இருந்து தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? அப்போது இவனுக்குள்ள ஒரு பயம், தேவனுக்கு பயப்படுற பயம் வந்து என்ன செய்யுமா? ஜீவனை கொடுக்குமா பாருங்கள். இவனுக்கு நித்திய ஜீவனை கொடுத்தது. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, எல்லாரும் பாவம் செய்து கெட்டு போனார்கள். அவனுக்கு வந்து இந்த பாவத்தினால வந்து என்னென்னா ரட்சிப்பு இல்லாமல் போகுது. ஆனால் இவன் என்ன பண்ணான்? தன் பாவத்தை அவன் மறைக்கலை. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று வேதம் சொல்லுது. நீதிமொழி 28:12 சொல்லுது. ஆனால் இவன் என்ன செய்கிறான்? இந்த மனம் திரும்பி அந்த சிலுவையிலே என்ன செய்கிறான்? மனம் திரும்பி அவனை பார்த்து சொல்கிறான், உனக்கு ஒரு பயம் கிடையாதா அப்படின்னு கேட்குறான். அப்போ இவனுக்குள்ளே நமக்கு இந்த ஒன்று தெரியுது, நமக்கு பயப்படுற பயம் இருக்குது. 2வது, நியாயப்படி நம்ம தண்டிக்கப்படுகிறோம். ஆனால் அவர் வந்து குற்றம் செய்யாதவர் தண்டிக்கப்பட போகிறப்ப தான் குற்றம் செய்தேன் அந்த பாவ உணர்வு அவனுக்குள்ளே வருகிறது. பாவத்தை அறிக்கை இடுகிறான் பாருங்கள். 3வது, அவர் தகாததொன்று நடப்பிக்கவில்லை. அப்படின்னா ஒன்றுமே இல்லை, பாவம் அறியாத நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் மரித்து தொங்கி நம்மளை மீட்டெடுக்க போகிற அந்த ஒரு உணர்வு வந்தபோது தான் மனம் திரும்பி பரலோராஜ்யத்தின் நிச்சயத்தை கேட்டவனாய் கெஞ்சி நிற்கிறான். என்னையும் நினைத்தருளும், எனக்கு அருமையான தேவச்சனமே, ஒவ்வொரு வருடமும் நாம் கேட்குறோம்ல, ஒரு வருடமும் நம்ம என்ன செய்கிறோம்? 7 வார்த்தைகளை நம்ம ஒவ்வொருத்தரும் தியானிக்கிறோம். ஆனால் அது வீணாய் போகிறதா? இல்லை. ஆண்டவருக்கு பயப்படுற பயம், அப்புறம் அவரோட கூட நம்ம வாழ்கிற அந்த வாழ்க்கை நம்மை மாற்றி இருக்கிறதா? அல்லது இந்த நித்திய ஜீவனை நம்ம இந்த பாவம் நிறைந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த கல்வாரி சிலுவையில் கடைசி நிமிஷமும் ஒருத்தன் ஆண்டவருடைய பாவ மன்னிப்பை பெற்று அந்த நித்திய ஜீவனுக்குள் பிரவேசித்தான். ஆனால் நாம் நம்ம தேவ சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுப்போமா? கர்த்தர் பெரியவர். ஏன்னா கடைசி நிமிஷத்துலையும் நமக்கு அவர் ரட்சிப்பை தர அவர் வல்லவராக இருக்கிறார். அந்த ரட்சிப்பின் கண்மலை நோக்கி பார்ப்போமா? ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 16:6, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும். யோவான் 1:17 சொல்கிறது, எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. இந்த கிருபையும் சத்தியமும் இணையும் போது அந்த மீட்பு அங்கு குற்றவாளியாக நின்றவனுக்கு கிடைத்தது போல நம்முடைய வாழ்க்கையில் இந்த யோவான் 1:14 சொல்லப்பட்டபடி அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அந்த தேவனை நாம் அந்த மன்னிப்பை பெற்று நாம் நம்மை ஒப்பு கொடுப்போமா? இந்த நாளில் வந்து சிலுவையில் இருந்து கொண்டே அந்த வெளியில் நிற்கிற மனுஷனை இன்னொருத்தன் பார்த்துட்ருக்கான். ஆனால் இயேசு கிறிஸ்துவை உற்று நோக்குறவராய் பார்த்து கொண்டிருக்க பாவ மன்னிப்பை பெற்று பரலோராஜ்யத்துக்கு அவன் பிரஜையாகிறான். நம்ம அதான் இன்றைக்கி நம்ம ஒருவரையாவது ஆயத்தப்படுத்த, ஒரு ஆத்மாவது ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்படுத்த நம்ம அழைக்கப்படுகிறோம். ஒரு ஆத்மாவே ஆயத்தப்படுத்தும் போது அந்த பரலோராஜ்யத்தில் மிகுந்த நன்மை உண்டாகும். நாம் அதுக்கு ஆயத்தப்படுவோமா? கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் தாம் இந்த நாட்களிலே பெரிய கிருபையை தந்து வழி நடத்துவாராக. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் இந்த குட் ஃப்ரைடேயில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன்.
இந்த நேரத்தில் கூட நாம் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த ஏழு காரியங்களை குறித்து நாம் வரிசையாக நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். அதில் மூன்றாவதாக இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை, அதை பற்றி சில காரியங்களை நாம் தியானிக்கும்படியாக இந்த நேரத்திலே உங்கள் முன்பாக நான் நிற்கிறேன். மூன்றாவதாக அவர் என்ன கூறினார்? நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறைந்து எப்படியாக அந்த காரியங்கள் நடைபெற்றது என்பதை குறித்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும். எனினும் இந்த இடத்துல நான் பார்க்கும் பொழுது யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 26, 27 வசனங்களை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாய் இருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். பாருங்க, இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், தன்னுடைய தாயை குறித்த ஒரு காரியத்தை இங்கு நம்ம பார்க்கிறோம். பாருங்க, இந்த உலகத்திலே தாயினும் சிறந்த கோயில் இல்லை என்று சொல்லுவார்கள். தாயை விட யாரும் நம்ம மேல அன்பு வைக்கிறதுக்கு இந்த உலகத்துல யாருமே இருக்க முடியாது. ஏனென்றால் அவ்வளவு தாய் அன்பு, அதை வெல்வதற்கு எந்த அன்புமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு தாய் அன்பு. அந்த தாய் தான் இந்த இடத்தை விட்டு கடந்து போகும்போது, பரதீசிக்கு போகும்போது, இந்த இடத்தை ஈடுபடுத்தும்படியாக யார் இருப்பார் என்ற ஒரு எண்ணம் அந்த நேரத்தில் இயேசுவுக்கு உருவானது. அதை தான் இந்த இடத்துல அழகாக நாம் பார்க்கிறோம். அதிலே அவர் எந்த விதமான சற்று தாமதிக்காமல் அந்த காரியத்தை நிறைவேற்றுவதில் மிக மிக கவனமாய் இருந்ததை நாம் பார்க்கிறோம். பாருங்க, இந்த வார்த்தை, மூன்றாவது வார்த்தையிலிருந்து தெரிந்து கொண்ட முக்கியமான 3 காரியங்களை நான் இதில் உணர்ந்து கொண்டேன். முதலாவது காரியம் என்னன்னா, முதலாவது ஆறுதல். பாருங்க, இந்த உலகத்துல பல நேரங்களில் நாம் ஆறுதலற்றவர்களாய் காணப்படுகிறோம். அந்த இடத்துலையும் கூட அவருடைய தாய் மிகவும் ஆறுதல் அற்றவர்களாக தான் இருந்திருப்பார்கள். தன்னுடைய மகனை விதமாக சிலுவையில் அடித்து எல்லாராலும் துன்பப்படுத்தப்பட்டு இந்த காட்சியை பார்க்கும் பொழுது எந்த தாய்க்கு சமாதானமா இருக்க முடியும்? எந்த தாய் ஆறுதலோடு இருக்க முடியும்? ஆறுதலற்ற ஒரு நிலைமையில தான் இருந்திருப்பாங்க. இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் பல வேளைகள் ஆறுதலற்று சோர்ந்து போய் நாம் கலங்கி போய் இருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு ஆறுதலா இருக்கிறார். அது ஒருவேளை எந்த சூழ்நிலையா இருக்கலாம், எந்த ஒரு ஸ்தானமா இருக்கலாம், எந்த ஸ்தானத்திலும் எந்த சூழ்நிலையிலும் அவர் நமக்கு ஆறுதல் அளிக்க போதுமானவரா இருக்கிறார். ஒருவேளை நாம் குடும்பத்திலே நம்முடைய கணவனை இழந்தவர்களா இருக்கலாம், அல்லது நம்முடைய மனைவி இழந்தவர்களா இருக்கலாம், நம்முடைய பிள்ளைகளே, அந்த இடத்தை அதை ஈடுபடுத்துகிற ஒரே ஆறுதல் நம்முடைய தேவன் இயேசு கிறிஸ்து தான். அந்த இடத்தை அழகாக அது என்ன செய்கிறார்? அழகாக ஈடுபடுத்துகிறார். ஆறுதல் கொடுக்கிற தேவன், எந்த சூழ்நிலையிலையும் அவர் ஆறுதல் கொடுக்கிற தேவன். இந்த சிச்சுவேஷன்ல அந்த மகளுக்கு ஆறுதல் அளிக்கிற தேவன். நிலையற்றவளாய் கலங்கி போய் என்னுடைய மகனுக்கு இப்படி ஆயிற்றே, ஆறுதலற்று காணப்பட்டிருக்கலாம். அந்த இடத்தை அழகாக அவர் என்ன செய்கிறார்? நிரப்புகிறார். அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது, அந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஆண்டவர் தாயின் தகப்பனை கனம் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். இதை குறித்து நாம் பார்ப்போம் என்றால், எபேசியர் 6:1 முதல் 3 வரைக்கும் உள்ள வசனங்கள்ல தன் தகப்பனை தாயை குறித்து எப்படி நாம் கனம் பண்ண வேண்டும், தாய் தகப்பனுக்கு எப்படி கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும் என்பதை நாம் பார்க்கிறோம். அதே மாதிரி யாத்ராகமம் 20:12 வசனத்திலையும் நாம் பார்க்கிறோம். அங்கேயும் கூட உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அப்படி என்றால் தன்னுடைய தாயின் தகப்பனை கனம் பண்ணுகிறதை இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்திலே அவருக்கு கொடுக்கப்பட்ட யோசேப்பு, மரியாள், அந்த தாயின் தகப்பனை கனம் பண்ணுகிறதை நான் பார்க்கிறேன். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் பரவாயில்ல, ஒருவேளை நமக்கு பலவிதமான நெருக்கடியான நேரமா இருக்கலாம், பலவிதமான வேலை பழுவினால நெருக்கடியான சூழ்நிலைகள் இருக்கலாம். ஆனால் அந்த நேரத்திலே நம்முடைய தாய் தகப்பனை நாம் மறந்து விடக்கூடாது, கனம் பண்ண வேண்டும், அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் நம்முடைய இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, இதை இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது பொறுப்பு. பாருங்க,
தன்னுடைய தாயை குறித்த பொறுப்பு. சில நேரங்களில் நாம் என்ன செய்கிறோம், நம்முடைய பெற்றோர் எப்படியாவது வாழ்ந்துருவாங்க, எப்படியாவது சமாளிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்கிறோம், அசால்ட்டா இருந்துரும். ஆனா இந்த இடத்துல பொறுப்பை பாருங்க. தான் அந்த இடத்துல இல்லாட்டா என்னுடைய பெற்றோரை யார் கவனிப்பா, அதற்கு ஒரு ஆளை ஏற்படுத்த வேண்டும் என்ற காரியத்துல பொறுப்போடு காணப்பட்டார். இதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய சூழ்நிலைகள் எப்படியா இருந்தாலும் பரவாயில்ல, எந்த இடத்துல எப்படி பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நம்முடைய இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்த 3 காரியங்களையும் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்கள், இந்த உலகத்துல நாம் ஒருவேளை ஆறுதலற்றவர்களாய் இருந்தாலும் ஆண்டவர் நமக்கு அந்த ஆறுதலையும் தேர்தலையும் தர வல்லவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் நமக்கு ஆறுதல் தருகிற தேவன், ஆற்றுகிற தேவன், தேற்றுகிற தேவன். தாயில்லாத இடத்துல தாயை போல தேற்றுகிறவர், தகப்பன் இல்லாத இடத்துல தகப்பனை போல நம்மை தேற்றுகிற தேவன். அப்படிப்பட்ட ஒரு தேவனை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். பாக்கியம் உள்ளவர்கள். அந்த ஆறுதலையும் தேர்தலையும் நமக்கு தருகிற தேவனாய் இருக்கிறார். ஒருவேளை நாம் பல பிரச்சனைகள்னால சோர்ந்து போய் நாம் ஆறுதலற்றவர்களாய் நாம் காணப்படுவோமானால் இந்த நாட்கள்ல ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், நமக்கு ஆறுதல் அளிக்கிறவர் இருக்கிறார். அதனால சோர்ந்து போக வேண்டாம், நாம் தளர்ந்து போக வேண்டாம். 2வதாக நாம் பார்த்தோம் என்றால், நாம் நம்முடைய தகப்பனை தாயை கனம் பண்ண வேண்டும். நாம் கனம் பண்ணும் பொழுது நம்முடைய பிள்ளைகள் நம்மை கனம் பண்ணுவார்கள் என்கிறதை நாம் மறந்துவிடக்கூடாது. நம்முடைய பெற்றோரை நாம் மறக்கவே கூடாது. எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு கட்டாயம் பெற்றோரை நாம் என்ன செய்ய வேண்டும், கனம் பண்ணுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். 3வதாக நாம் பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும். நம்முடைய இந்த உலகத்திலே நாம் வாழ்கிற வாழ்க்கையில சில பொறுப்புகள் நமக்கு கொடுத்திருக்கு, நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நமக்கு இருக்கு. அந்த காரியங்களை நாம் நிறைவேற்றுவதற்கு கவனமாக இருக்க வேண்டும். அதை நம்முடைய தேவன், நம்முடைய இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அவர் நமக்கு காட்டின வழியை நாம் அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றி போகும் பொழுது, நம்மவும் அதிலே போகும்போது அவருடைய இருதயம் மகிழும். பிரியமானவர்களே, அப்படி என்றால் நாம் இந்த நாட்கள்ல இந்த பாடு மரணங்களை தியானிக்கிற இந்த நாட்கள்ல என்னென்ன காரியங்களை நாம் இந்த இடத்துல நாம் விடுபட்டிருக்கிறோமோ அதை சரி பண்ணி, ஆண்டவரே உம்முடைய பாடு மரணங்கள் மூலமாக, சிலுவையில் மொழிந்த 7 வார்த்தைகள் மூலமாக, இந்த வார்த்தையின் மூலமாக நான் இதை கற்றுக்கொண்டேன் ஆண்டவரே, இதை என்னுடைய வாழ்க்கையில நான் அப்ளை பண்றேன், இதை அப்படியே நான் ஃபாலோ பண்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்தோம் என்றால் நிச்சயமாகவே இதனால் நமக்கு ஒரு பெரிய பலன், இதனால் ஒரு பெரிய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில காத்திருக்கிறது. அதனால நாம் இந்த நாட்களில் அதிகமாய் நாம் இந்த பாடு மரணங்களை குறித்து தியானிப்போம். இதன்படி வாழ நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். பிரியமானவர்களே, நாம் வாழ்வதற்காக தான் நம்முடைய ஆண்டவர் இந்த உலகத்திலே நமக்காக சிலுவை சுமந்து எல்லா கடைசி சொட்டு இரத்தத்தையும் நமக்காக அவர் கல்வாரியிலே இழந்து விட்டார், நாம் வாழ்வதற்காக. எனவே இந்த அன்பு நம்முடைய இருதயத்தை நெருக்கி ஏவ வேண்டும். நாம் ஒவ்வொரு நாளும் அவருடைய அன்பை நினைத்து நினைத்து ஒரு நபருக்காவது நாம் ஆண்டவரை பற்றி சொல்ல வேண்டும், கட்டாயம் சொல்ல வேண்டும். நம்மை ஆண்டவர் மீட்டார் அல்லவா, நம்மை இந்த பாவ குழியிலிருந்து நம்மை தூக்கி எடுத்து, சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து அவருடைய இரத்தத்தால் கழுவி நம்மை சுத்திகரித்தார்ல, அதை மற்றவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும். ஈச் ஒன் ரீச் ஒன். நம்ம ஒவ்வொருவருக்கும் நம்மளால் முடிந்த அளவு நம்ம ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தையை, நற்செய்தியை, நமக்காக ஆண்டவர் செய்த தியாகத்தை, நமக்காக ஆண்டவர் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் சொல்லும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில நடந்த காரியங்களை சொல்லும் பொழுது அந்த ஆத்துமாக்கள் தொடப்படுவார்கள். எனவே இந்த நாள்ல இருந்து நாம் ஒரு முடிவை எடுப்போம். ஆண்டவரே, நான் இந்த நாள்ல இருந்து உமக்காக நான் ஒரு நபரையாவது உம்முடைய பாதத்துல உமக்கென்று நான் ஆதாயப்படுத்துவேன்னு சொல்லி ஆண்டவருடைய சமுத்திர ஒப்பு கொடுப்போமா? கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தையின்படியே நமக்கு வாழுவதற்கு தேவன் கிருபை செய்வாராக. காட் பிளஸ் யூ ஆல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சிலுவை தியான மொழிகளை, ஆண்டவர் சிலுவையிலே மொழிந்த அந்த 7 வார்த்தைகளையும் பற்றி தியானிக்கிற இந்த நேரத்தில் ஹெவன் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் நமக்காக பாடுபட்ட இந்த நாட்களிலே, இந்த 40 நாட்களை தியான நாட்களாக நம்ம வைத்து ஆண்டவரை பற்றி தியானித்து கொண்டே இருக்கிறோம். இந்த நேரத்தில் ஆண்டவர் எவ்வளவு அழகாக இந்த உலகத்தில் வாழ்ந்த போது நமக்கு நல்ல நன்மையான காரியங்களை சொல்லி தந்தாரே. சிலுவையில் இருந்தபோது கூட அழகான வார்த்தைகள் மூலம், அந்த 7 வார்த்தைகள் மூலம் நம்மை சரியான பாதையில் நடத்தினாரே. அந்த அன்பை நினைக்கும் போது அந்த அன்புக்கு நாம் சிறிது கூட தகுதியற்றவளா? அந்த கல்வாரி அன்பை நினைக்கும் போது, அந்த கல்வாரி என்றாலே சிம்பிள் ஆஃப் லவ்,
சிம்பிள் ஆஃப் லவ். எவ்வளோ அன்பான தகப்பன், நமக்காக இந்த உலகத்தை படைத்த தகப்பன் அநேக தீர்க்கதரிசிகளை அனுப்பினார், அநேக ராஜாக்களை அனுப்பினார், எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி கொடுத்தார். ஆனால் எந்த வழியிலும் மனுஷன் சரியான பாதையில் செல்லாதபடியால் மனுஷன் தன்னுடைய பாவங்களுக்காக ஆடுகளையும் மாடுகளையும் பறவைகளையும் பலி கொடுத்து தன்னுடைய பாவ நிவாரண பலியாக மாற்றிக்கொண்ட போது ஏசப்பா தேவன் தம்முடைய வலது பாசத்தில் வீட்டிற்கு செல்ல பிள்ளையாக இருந்த தன்னுடைய குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி பலியாக்கினார் அல்லவா? அதை நினைத்து பார்க்கும்போது எவ்வளவு தன்னுடைய பிள்ளை என்று செல்ல பிள்ளை என்று வசனத்திலாம் வாசிக்கிறோம். அவரையே இந்த உலகத்தில் அனுப்பி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தி அவர் மேல் எல்லா பாவங்களையும் சுமக்க வைத்து அதன் மூலம் அவர் அடிக்கப்பட்டு அந்த இரத்தத்தின் மூலம் நாம் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டவர்களாக நாம் வாழ்கிறோமா? அதற்கு காரணம் எல்லாம் நம்மையில் வைத்த அன்பு. அந்த அன்பை நினைத்து பார்க்கும்போது முதலாவது சிலுவையில் மொழிந்த முதல் வசனம், பிதாவே இவளுக்கு மன்னியும், அந்த மன்னிப்பின் தேவனாக இருக்கிறார் அல்லவா? இரண்டாவதாக பக்கத்தில் இருந்த அந்த கள்ளனை பார்த்து நீ இன்றைக்கு என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று சொல்லுகிறார் அல்லவா? எவ்வளவு ஒரு கரிசனை உள்ள தகப்பன். அடுத்தபடி அவர் தன்னுடைய இந்த உலகத்தை விட்டு செல்லும் முன் தன்னுடைய தாய்க்கு ஒரு மகனையும் தன்னுடைய சீஷருக்கு ஒரு அம்மாவையும் ஏற்படுத்தி விட்டு ஒரு பொறுப்பான ஒரு மகனாக இந்த உலகத்தை விட்டு சென்றார் அல்லவா? அடுத்தபடியாக இந்த உலகத்தை விட்டு அவர் செல்லும் முன்னாக அவர் சொன்னது, மிகுந்த வியாகுலத்தோடு அவர் தகப்பனை பார்த்து தேவனை பார்த்து, தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று அவருடைய சொந்த மொழியிலே அந்த வியாகுலத்தின் வேளையிலே ஆண்டவர் பேசின அந்த வார்த்தையை நினைத்து பார்க்கும்போது நாம் எவ்வளவு ஆண்டவர் நமக்காக அந்த வியாகுல வேளையிலே பாவமான அந்த தகப்பனை நினைத்து பார்க்கும்போது ஆண்டவர் எங்களுக்காக எவ்வளவு பாடுகளை பட்டீர் சுவாமி. அந்த முதல் வார்த்தைகளை பிதாவே என்று சொன்ன தகப்பன் நாலாவது வரும்போது அந்த வியாகுலம் மிகுந்த நேரத்திலே அந்த அப்பா என்று கூப்பிடுவதற்கு பதிலாக தேவனே என்று கூப்பிடுற அந்த கதறுகிற அந்த கல்வாரி சத்தத்தை நினைத்து பார்க்கும்போது தகப்பனே இதெல்லாம் எங்களுக்காகப்பா, அப்பாவின் பாதம், அப்பாவுக்காக நாங்கள் அநேக மக்களை உம்மிடத்தில் கொண்டு வருவோம் என்ற உறுதிமொழியோடு அந்த வசனத்தை நாம் தியானிப்போமா? இந்த நேரத்தில் வசனத்தை வசனத்திலே நாம் வாசிக்கும் போது ஏசாயா 53:6 நாம் வாசிக்கும்போது, ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வாளிலே போனோம், கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். இவ்வளோ பயங்கரமாக சுவாமி வழி தப்பி திரிந்த நம்முடைய எல்லா பாவங்களையும் அவர் மேல் விழப்பண்ணினார். நம்முடைய பாவங்களுக்காக அவர் என்ன செய்கிறார்? பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமாகிறார். 2 கொரிந்தியர் 5:21 வாசிக்கிறோம், பாவம் அறியாத அவரை பாவமாக்கினார் ஆண்டவர். அப்போது அவர் உடம்பு முழுவதும் அந்த பாவத்தினால் ஓடப்பட்ட போது பாவத்தை பார்க்க சுத்த கண்ணர் நம்முடைய தேவன். அவர் ஆபகுப் 1:13 நம்ம வாசிக்கிறோம், பாவத்தை பார்க்க முடியாத ஒரு சுத்தமான ஒரு பரிசுத்தர், அவருக்கு அந்த பாவத்தை பார்க்க முடியவில்லை, அதனால அவருடைய முகம் மறைக்கப்பட்டது என்று நாம் வாசிக்கிறோம். அவருக்கும் தேவனுக்கும் அந்த குமாரனுக்கும் உள்ள அது பெரிய இடைவெளியில் அவர் அவருடைய மகனை பார்க்க முடியாதபடி தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கூப்பிடுகிற அந்த கதறலை கேட்கும் போது, ஆண்டவரே இதெல்லாம் எங்களுக்காக தானேப்பா, எல்லாம் எங்களுக்காக தானே என்று நாம் ஒவ்வொரு நாளும் தியானிக்கும் போது நாம் நல்ல வழிகளில் நம்மை அமைத்துக் கொள்வோம், நல்ல வழியில் நாம் செல்ல முற்படுவோமா? இந்த நேரத்தில் அடுத்தபடியாக அந்த அந்தகாரம் உண்டாயிற்று. 6ஆம் மணி வேளையிலிருந்து 9ஆம் மணி வேளை வர முழுவதும் அந்தகாரம். வசனத்தில் நாம் வாசிக்கும் போது ஆமோஸ் தீர்க்கதரிசி 300 வருஷங்களுக்கு முன்பாகவே 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, நான் மத்தியானத்தில் சூரியனை அஸ்தமிக்க பண்ணி பட்டப்பகலில் தேசத்தை அந்தகாரப்படுத்தி என்று ஒரு தீர்க்கதரிசனமாக சொல்லி இருக்கிறார். அந்த மத்தியான வேளையிலே சூரியனை அஸ்தமிக்க பண்ணுகிற ஒரு நாட்கள், அந்த நேரத்தில் ஆண்டோர் இந்த மரணத்தை ஜெயித்த நேரம், அந்த நேரத்தில் அந்தகாரம் அந்த இடம் முழுவதும் சூழப்பட்டது. ஆண்டோர் மேல் அந்த பாவத்தை சுமத்தப்பட்ட போது சூரியன் கூட அஸ்தமிக்கிற ஒரு சூழ்நிலையை நாம் காணப்படுகிறோம். அந்த நேரத்தில் ஆண்டோர் முழு பாவம் சுமத்தப்பட்ட அந்த நேரம், அப்போ அது சூரியன் கூட அதை காண முடியாதபடி இருளாக மறைந்தது என்று நாம் பார்க்கிறோம். நாம் நியாய தீர்ப்புக்கு ஒப்புக் கொடுக்காதபடி தம்முடைய குமாரனையே நியாய தீர்ப்புக்கு ஒப்புக் கொடுத்த தகப்பன் அல்லவோ? நம்முடைய முகம் மறைக்கப்படாமல் இருப்பதற்காக அவர் முகத்தை மறைத்து நம்மை சுத்திகரிப்பதற்காக அந்த பாவத்தை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார் அல்லவோ? அந்த தகப்பனுக்காக நாம் ஒரு நாளுக்கு ஒரு மனுஷனுக்காவது அப்பாவுடைய அன்பை சொல்லாமல் இருக்கவே கூடாது. அடுத்தபடியாக எப்போதும் தகப்பனோடு தரித்திருக்கிற ஒரு மகனாக இருந்தார். எப்போது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 29-30 பூமியின் அஸ்திபாரங்களை நிலைப்படுத்துகையில் நான் அவருக்கு செல்ல பிள்ளையாயிருந்தேன் ஒரு வசனம்
வசனத்தை நாம் வாசிக்கும் போது பூமியின் அஸ்திபாரங்களை நிலைப்படுத்தும் போதே ஆண்டவர் தேவன் தம்முடைய குமாரனை பக்கத்தில் செல்லப்பிள்ளையாக வைத்திருந்தார். அந்த செல்லப்பிள்ளையாக வைத்திருந்த தன்னுடைய குமாரனை இந்த உலகத்தில் அனுப்பினார். ஆனால் எப்போது பிதாவோடு ஐக்கியமாக இருந்த அவர் தனிமையாக்கப்பட்டார். எல்லாம் யாருக்காக? நமக்காக, எல்லாம் நமக்காக. அந்த தனிமையாக்கப்பட்ட அவருடைய முகத்தை மறைக்கப்பட்டு அவருடைய வியாகல நேரத்தில் அந்தகாரத்துக்குள்ளே ஆளாகி அவ்வளவு கஷ்டமான நிலைமையில் ஆண்டவரோடு உள்ள ஐக்கியத்தை முறித்து கொண்ட நிலையில் தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அழுகிறாரே. அப்பாவுக்காக நாம் என்ன செய்வோம்? சுவாமி, எல்லாம் எங்களுக்காக தானேப்பா, எல்லாம் எங்களுக்காக. அப்போது தாவீது ராஜா சொல்கிறார், சங்கீதம் 51:1, உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், அப்பா உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளக்கூடாதப்பா, நான் பாவம் நிறைந்தவன், என்னிடத்தில் அநேக கபடுகள், என்னோட அநேக கஷ்டங்கள், அநேக தப்பான எண்ணங்கள், இவற்றை எல்லாவற்றுக்காக தானே சுவாமி நீ சிலுவையில் அறை விட்டீரப்பா. ஆனால் என்று மன்னிப்பு கேட்கிறான். உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளிவிடாதிரும் என்று அந்த தாவீது ராஜா கேட்டது போல நாம் பாவத்தின் அநேக பாவமாகிய கீழ்ப்படியாமை, பொறாமை, பெருமை போன்ற அநேக பாவங்களினால் நாம் சூழப்பட்டிருக்கிறோம். இந்த எல்லா பொல்லாத குணங்களையும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம், பரிசுத்த ஆவியானவரின் மூலம் முற்றிலுமாக மாற்றி போடும் போது அந்த பாவமாகிய கல்வாரியில் ஆண்டவரை நாம் வகையாமல் இருக்க முடியும் என்பதற்கு இந்த வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஆவியின் கனிகளை தரித்துக் கொள்வோம். நாம் எப்போதும் ஒரு மாடர்ன் ஆர்ட் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் ஒரு படம் வரைந்திருந்தானா அதில் போர் வீரர்கள் ஒவ்வொரு ஆணியாக எடுத்து அந்த போர் சேவர் கையில் கொடுக்குறாங்களாம். அதை பின்பாக ஒரு பெரிய ரோ ஆஃப் பீப்புள் நின்று கொண்டிருக்கிறார்களாம். அது என்ன மீன் பண்ணுது என்றால், ஒவ்வொரு ஆணியை எடுத்து கொடுப்பது மனுஷன், அவன் எடுத்து கொடுப்பது போர் சேவர் கையில், அவன் கையில் கொடுத்தது ஆண்டவர் மேலே அறைவதற்காக. அப்படிப்பட்ட ஒரு பொல்லாத வாழ்க்கை நம் வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. ஆண்டவரை சிலுவையில் மறுபடியும் அறையாதபடி அநேக மக்களுக்கு ஆண்டவருடைய அன்பை சொல்லுகிற பிள்ளைகளாக நாம் வாழும்போது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். ஏசப்பாவுக்கு மகிமையான பிள்ளைகளாக அவர் சிலுவையில் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் அடுத்தபடியாக தாகமாக இருக்கிறேன் என்று சொன்னார், அடுத்தபடியாக முடிந்தது என்று சொல்லி அவருடைய ஜீவனை ஒப்பு கொடுக்கிறார். இவ்வளோ பெரிய ஒரு அற்புதமான தகப்பன். அவருடைய பிள்ளைகளாக இருந்து அவருக்கு அநேக கனிகளை கொடுப்போமா? இந்த வார்த்தையின் மூலம் ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. ஏசப்பா, உமக்கு பிரியமான பிள்ளைகளாக எங்களை எடுத்து பிரயோஜனப்படுத்தி நீ சொல்லி போன வார்த்தைகள், நீ வாழ்ந்து போன வாழ்க்கையை நாங்கள் வாழத்தக்கதாக சுவாமி எங்களை எடுத்து பிரயோஜனப்படுத்தும். அப்பனே, இந்த நேரத்தை தந்தபடியால் ஸ்தோத்திரம் ராஜா. நீர் பாவத்தை பாராத சுத்த கண்ணரப்பா, உம்முடைய பிள்ளையாக எங்களை எடுத்து பிரயோஜனப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபங்களும் பரமபிதாவே, ஆமேன் ஆமேன். சிலுவை பாடுகளை தியானித்துக் கொண்டிருக்கிற ஹெவன் டிவி நேயர் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இயேசு சிலுவையிலே 2 கள்ளர்கள் மத்தியிலே தலையிலே முள்மூடி சூடப்பட்டவராய், 2 கால்களிலும் கைகளில் ஆணிகள் ஏற்றப்பட்டவராய், இரத்த வெள்ளத்திலே இருக்கும்போது 7 வார்த்தைகளை நமக்காக மொழிந்தார். அதில் 5வது வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 28வது வசனம். அதன் பின்பு எல்லாம் முடிந்ததென்று இயேசு அறிந்து வேத வாக்கிய நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். அவர் சிலுவையில் அறையுண்ட போது ஏசாயா தீர்க்கதரிசி சங்கீதங்கள் புஸ்தகத்தில் எழுதப்பட்ட வேத வாக்கியங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 53வது அதிகாரத்தில் அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், தன்னில் மயற்கத்திற்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார் என்று பல வேத வாக்கியங்கள் அந்த நிறைவேறத்தக்கதாக அவர் எல்லாம் முடிந்ததென்று சொல்லி தாம் அந்த நோக்கம் நிறைவேறத்தக்கதாக நிறைவு செய்கிறேன் ஒரு பெரிய நிறைவும் அவருடைய மனதில் இருந்ததற்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். தாகமாய் இருக்கிறேன் என்றால் 2 விதமாக எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று மாம்சத்தில் உண்டான தாகம், ஒன்று ஆத்தும தாகம். தேவன் நம்மை போல மனுஷனை போல அவர் இருந்ததினால் அவருக்கு ஒருவேளை மாம்ச தாகம் வந்திருக்கலாம். ஆனால் அவர் ஒரு நாளைக்கு முன்னாலே அவர் சிலுவை பாடுகள் அறைய கொண்டு போகப்படும் போது வெள்ளை போலம் கலந்த திராட்சை ரசத்தை குடிக்க கொடுத்தார்கள் என்று மார்க் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 23வது வசனத்தில் நாம் படிக்கிறோம். ஆனால் அவர் அதை குடிக்கவில்லை. எதற்காக அதை குடிக்க கொடுப்பார்கள் என்றார், சிலுவையில் அறையப்படும் போது வேதனைகள் நீங்கி வேதனை இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த காலத்தில் கொடுப்பார்கள். இதே போல இங்கேயும் அப்படிதான். அவர் தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்ன உடனே காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்காளானை காடியிலே தோய்த்து ஈசோப்பு தண்டிலே மாட்டி அவர் வாய் நிலத்தில் நீட்டி கொடுத்தார்கள். அப்படி இயேசு காடியை வாங்கின பின்பு
அவர் இயேசு காடியை வாங்கினார், ஆனால் குடித்தார் என்று இதில் இல்லை. எதற்காக அதை குடித்தார்கள் என்றால், ரோம சேவகர்கள் வேலை நிமித்தமாக மிகுந்த களைப்பா இருப்பார்கள். அப்பொழுது அவர் மத்திய தரைக்கடல் பகுதியிலே கடற்காளான் இருக்கும், அதை காடியிலே தோய்த்து அவருக்கு குடிக்க கொடுப்பார்கள். அதை தான் இயேசு கிறிஸ்து கொடுத்தார். ஆனால் அவர் குடிக்கவில்லை. அவர் எதற்காக சொன்னார் என்றால், தாகமா இருக்கிறேன், ஆத்துமத்தில் உண்டான தாகம். நாம் இப்பொழுது அவர் எல்லாம் முடிந்தது, எல்லாம் நிறைவடைந்தது என்று இயேசு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் போது அவர் எல்லாரையும் பார்க்கிறார், நிறையகளை யோசிக்கிறார். தாகம். அவர் யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரத்திலே சமாரிய ஸ்திரீ இடத்தில் ஒரு இதை சொல்கிறார். என்ன சொல்கிறார் என்றால், எனக்கு குடிக்க தண்ணீர் தா என்று கேட்கிறார். அப்பொழுது அவர் சொல்கிறார், யூதர்கள் சமாரியனை சம்பந்தம் கலவாதவர்களினால் அவர் நோக்கி எப்படி யூதனா இருக்கிற இடத்தில் தண்ணீர் கேட்கலாம் என்று கேட்கிறார். அப்பொழுது அவர் அதை யோசிக்கிறார். அங்கே அவர் ஒரு பெரிய சமாரியாவுக்கும் யூதருக்குள்ள வித்தியாசத்தை காண்கிறார். என்றால் அவர் சொல்கிறார், அவர் நான் யார் என்று நீ என்னை அறிந்திருந்தாயானால் நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்று அவர் சொல்லுகிறார். அவர் கொடுக்கிற தண்ணீர், அவர் தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்ன ஆத்தும தாகம் இதுதான். சமாரிய ஸ்திரீ பல குணங்களை உடைய ஸ்திரீயா இருந்தாள். அவருக்கு தெரியும், இதே போல அநேகர்கள் இருக்கிறார்கள், அவர்களை ரட்சிக்கப்படுவதற்காக உள்ள தாகம். அவர் நமக்காக இந்த சிலுவையிலே பாடுகளை பட்டு துயரப்பட்டு சிலுவையிலே மரிக்கிறார் நம்முடைய பாவங்களுக்காக. ஆனால் அநேகர் ஆண்டோரை பாதபிடத்தை விட்டு ஆண்டோர் யார் என்று தெரியாமல், இயேசு கிறிஸ்து உண்மையான தேவன் என்று ஏற்றுக்கொள்ளாமல் மறுதலித்தொருளாக காணப்படலாம். அவர்களை மீட்கும் பொருளாக அவர் தாகமா இருக்கிறேன் என்றார். அதே போல மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரத்திலே அவர் மலை பிரசங்கத்திலே சொல்கிறார், நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள், நீதி செய்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று அவருடைய தாகம். அநேகர் ரட்சிக்கப்படாமல் ஆண்டோடைய பாதைப்பட்டு விலகி நான் பலவிதமான பாவங்களுக்கும் பலவிதமான தீய பழக்கங்களுக்கும் ஆட்பட்டு இருக்கிறார்கள். அவர்களை ரட்சிப்பதற்காக நாம் எல்லாரும் திறப்பில் நிற்கிறவர்களாக அவருடைய தாகத்தை தீர்க்கிறவர்களாக காணப்பட வேண்டும் என்று அவர் தாகமா இருக்கிறேன் என்று சிலுவையிலே அவர் சொல்லுகிறார். நாம் அவருடைய தாகத்தை தீர்க்கிற என்ன செய்ய வேண்டும்? அவருக்காக நாம் திறப்பிலே நிற்கிறவர்களாக அநேகருக்கு ஆண்டோடைய பாதை விட்டு விலகி போகிற மக்களுக்காக நாம் ஜெபத்திலேயாவது ரட்சிக்கப்படும்படியாக நாம் திறப்பிலே நிற்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அவருடைய ஆத்தும தாகத்தை தீர்க்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். இந்த சிலுவை பாடுகளை நாம் தியானித்துக் கொண்டிருக்கும் போது நாம் ஒரு நல்ல உறுதிமொழியை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் எனக்காக சிலுவையில் அறைந்தார். நான் செய்த பாவங்களுக்காக, என்ற பாவங்களுக்காக, வாயினால் செய்த பாவங்களுக்காக, 2 கால்களினால் செய்த பாவங்கள், கைகளினால் செய்த பாவங்கள், தேவையில்லாத சிந்தனைகளுக்காக ஆண்டவர் எனக்காக சிலுவையில் அறையுண்டு இரத்தம் சிந்தி தன்னுடைய பாடுகளுக்கு உட்படுத்தினார். நாம் அவருடைய பாடுகளை ஏற்று அவரை தியானித்து ஒவ்வொரு நாளும் அவருடைய மீண்டும் மீண்டும் சிலுவையில் அறையப்படாமல் அவருக்காக நாம் ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும். என்னுடைய தேவனுக்காக அவருடைய தாகத்தை தீர்க்கிறவர்களாக நாம் எழும்ப வேண்டும். ஒவ்வொரு ஆண்டும் நாம் நினைப்போம், நாம் இந்த சிலுவை பாடுகளை தியானிக்கும் போது நாம் ஒவ்வொரு உறுதிமொழியை ஏற்றுக்கொள்வோம். ஆனால் ஒரு சில நாட்கள் கழிந்து அதை மறைந்து விடுவோம். இந்த ஆண்டு அப்படி அல்ல, மறந்து விடுவர்களாக காணப்படக்கூடாது. ஒவ்வொரு பேரும் எழும்பி பிரகாசிக்கணும், திறப்பிலே நிற்க வேண்டும். நான் ஆண்டோருக்காக எதையாவது ஒன்று செய்ய வேண்டும். ஆண்டோருக்காக எந்த ஆண்டோடைய நாமது அநேக ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். அவருக்காக மனம் திரும்புவதற்கு ஏற்ற சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். ஒருவேளை நம்மளால் வெளியே போய் ஆண்டு சுவிசேஷத்தை அறிவிக்க முடியாமல் இருக்கலாம். நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர்களுக்காக நாம் திறப்பில் ஜெபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். சின்ன சின்ன உதவிகள் மூலமாக ஆண்டோடைய வேத வசனத்தை அவர்களுக்காக சொல்லுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். நாம் முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அதுதான் ஆண்டோடைய தாகத்தை தீர்க்கிற வாழி. நாம் சாட்சிகளாக வாழும்போது நாம் ஆண்டோடைய தாகத்தை தீர்க்கிறவர்களாக காணப்படுவோம். சாட்சிகள் மிகவும் முக்கியமான ஒன்று. மற்றவர்கள் முன்பாக வெளியரங்கமாக நாம் பார்க்கும்போது ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று நாமத்தை தரித்து கொண்டு வெளியே நடப்பார்கள். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சாட்சிகளை பார்க்கும்போது இவனா அப்படி என்று கேட்கிற ஒரு நிலை உருவாகாதபடி சாட்சிகளாக மாறி ஆண்டவரே
ஆண்டோடைய தாகத்தை தீர்க்கிறவர்களாக காணப்படும், நீதி செய்கிறவர்களாக, அநேக உதவி செய்கிறவர்களாக, அநேக ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்கிறவர்களாக நாம் காணப்படும் போது நீதியின் மேல் பசித்தாக உள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அவ்வாறு செய்யும்போது ஆண்டோடைய தாகத்தை தீர்க்கிறவர்களாக நம்ம காணப்படுவோம். மீண்டும் தேவன் நமக்கு பெரிய நல்ல ஈவுகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த ஈவுகளை மற்றவர்களுக்காக நம்ம சொல்லும் போது ஆண்டோடைய தாகத்தை தீர்க்க நாம் முற்படுவோம். சமாரிய ஸ்திரீ இடத்தில் ஆண்டவர் சொல்கிறார், இயேசு அவளுக்கு, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்க இன்னார் என்பதை அறிந்திருந்தால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பார், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். அந்த ஜீவ தண்ணீரை நாமும் பெற்றுக்கொள்கிறவர்களாக, நம்மிடத்தில் ஊறுகிற தண்ணீர் ஜீவன் அநேகருக்கு அது பிரயோஜனம் உள்ளதாக, அது கசப்பில்லாமல் உண்மையான ஒரு அன்புள்ளவர்களாக, மற்றவர்களுடைய ரட்சிக்கப்படும்படி மற்றவர்களை ஈர்க்கிறவர்களாக நம்ம காணப்படும் நம்மை நாமே மாற்றிக்கொள்வோமானால் நம்முடைய தேவனுடைய தாகத்தை தீர்க்கிறவர்களாக நம்ம காணப்படுவ நாம் உறுதி கொள்வோம். இந்த வார்த்தையினால் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேளையிலையும் ஏசப்பா சிலுவையில் கூறின 6வது வசனத்தை பற்றி தியானிக்கும்படியாய் கூடி வந்திருக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் அதனுடைய 30வது வசனத்தில் ஏசப்பா இப்படி சொன்னதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி ஆவியை ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு. முடிந்தது, ஃபினிஷ்ட். முடிந்ததுன்றது ஒரு வேர்ட் ஆஃப் கம்ப்ளீஷன். ரொம்ப ஒவ்வொரு காரியத்துலேயும் ஒவ்வொரு டாஸ்க்லேயும் வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டாஸ்க் இருக்குது. எல்லாரும் எதை நோக்கி கடந்து ஓடுறாங்கன்னா ஒரு முடிவை நோக்கி கடந்து ஓடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பிள்ளைங்க படிக்கிறாங்க, ஒரு நல்ல ரிசல்ட் வேணும், அந்த முடிவை நினைத்து ஓடுறாங்க. ஒரு வேலையில் இருக்காங்க, நல்ல ப்ரொமோஷன் வேணும், வேலையை வெற்றியாக செய்து முடிக்கணும், அவங்க ரிட்டையர்மெண்ட் இவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும், நம்ம இப்படி லைஃப் டைமுக்கு இப்படி சேவ் பண்ணிக்கலாம், எதேதோ காரியத்தை நினைத்து ஓடுகிறாங்க. நம்ம வாழ்க்கையில் நம்மளும் அப்படி தான், ஒவ்வொரு காரியத்தை நினைத்து தினம் தினம் ஓடுகிறோம். இங்கே முடிந்தது அப்படின்ற வார்த்தை சிலுவையில் எதை குறிப்பிடப்பட்டிருக்குதுன்னா, ஏசப்பா நான் என்னுடைய பார்வையில் அது எப்படி ஒரு வார்த்தையாக இருக்குன்னா, ஒரு வெற்றியின் சந்தோஷத்தின் வார்த்தை. எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்படின்ற நிறைய பேர் சொல்லுவாங்க, துக்க நாள், இந்த சிலுவையில் ஏசப்பா அடிபட்டதுனால துக்கம் அப்படின்னு. ஆனால் அவ்வளவு கஷ்டத்தில் ஏசப்பா அங்கே தொங்கும் போதும் எனக்கு இந்த முடிந்ததுன்ற வார்த்தை ஒரு சந்தோஷத்தின் வார்த்தையாட்டும் வெற்றியின் வார்த்தையாட்டும் தான் அந்த வேதாகமத்தில் பார்க்க முடிகிறது. நம்ம ஏசப்பா தோற்று முடிக்கலை, தோல்வி அடைந்து முடிக்கலை, வெற்றியாய் தன்னுடைய வாழ்க்கையை பிதா என்னென்ன சொன்னாங்களோ இன்னும் ஜீவனோடு இருக்கிற நம்ம ஏசப்பா வெற்றியாய் இந்த உலக ஓட்டத்தை முடித்ததாய் பார்க்கிறோம். முதல் காரியம், யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 34வது வசனத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. ஏசப்பாவை எந்த நோக்கத்திற்காக பிதா இந்த உலகத்தில் அனுப்பினாரோ அந்த காரியத்தை ஏசப்பா செய்து முடித்தாங்க. அநேகர் இந்த உலக ஓட்டத்தை எப்படியெல்லாமோ ஓடி முடிக்கிறாங்க. பெரிய பெரிய ஆட்கள், உலகத்தில் ஒரு பெரிய கொடூரமான அதிபர் இருந்தார், அடால்ஃப் ஹிட்லர். அவருடைய அநேக காரியங்கள் நம்ம நிறைய பேருக்கு தெரிஞ்சதாக இருக்கும். அவர் இந்த ரஷ்யன்ஸை கண்டு பயந்து, அவ்வளோ பெரிய கொடூரமான ஹிட்லர், அவ்வளோ பெரிய திறமை வாய்ந்த ஹிட்லர், அவர் இறந்து அவரை சுட்டு கொன்னுக்கிட்டாரு. அவர் அழகாக வளர்த்த ஒரு அல்சிஷன் டாக் வச்சுருந்தாரு, அதுக்கு பாய்சனை கொடுத்தாரு. அவர் விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்ட காதல் மனைவி அவங்களையும் ஷூட் பண்ணி கொண்டுட்டார். உலகத்தில் உள்ள பயங்கரத்தை பார்த்து பயந்து, இந்த உலகத்தில் அநேகர் தன்னுடைய வாழ்க்கையே உலகத்தின் பயங்கரங்களை பார்த்து பயந்து, ஒவ்வொரு நாளும் நம்ம டிவியில் நியூஸ் பேப்பர்லலாம் வாசிக்கிறோம், அநேக காரியங்களை வாசிக்கிறோம். சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க, இப்படியெல்லாம் அநேகர் பயத்தில் உலகத்தை விட்டு கடந்து போகும்போது தங்களுடைய உலக ஓட்டத்தை ஜெயமாய் நடத்தி முடிக்காத போது நம்ம ஏசப்பா நமக்கு ஒரு நல்ல வழியை காண்பித்து தந்திருக்கிறார். பிதாவின் சித்தத்தை அழகாக செய்து முடித்தேன்றதை சிலுவையில் நமக்கு சொல்லி போயிருக்கிறாங்க. கொலோசியர் 2வது அதிகாரம் 14வது வசனத்தில்
நமக்கு எதிரிடையாக இருந்த கட்டளைகளையும் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தையும் கொலைத்து அதை நடுவிலராதபடி எடுத்து சிலுவையிலே ஆணி அடிக்கப்பட்டு நமக்காக வெற்றி சிறந்து இந்த உலக ஓட்டத்தை முடித்தாங்க. பிசாசு உலகத்தில் நமக்கு நிறைய காரியங்களை கொண்டு வருவான். நம்மளை எதில் கீழே தள்ளிடலான்னு நினைப்பான். ஒருவேளை இந்த ஹெவன் டிவி மூலமாக என்னை கேட்டுக்கிட்டு இருக்கிற அநேகருக்கு இந்த பாதைகள் இருந்ததுன்னா இன்னைக்கு பிசாஸ்ட சொல்லுங்க, அல்லது உங்களுக்கு எதிரடையாக இருக்கிற எல்லா பிரச்சனைகள்கிட்டையும் சொல்லுங்க, ஏசப்பா எனக்காக எல்லா காரியத்தையும் சிலுவையிலே முடித்தார், பிசாசை ஜெயித்து உலக ஓட்டத்தை முடித்தார், நான் அவருக்கு பிள்ளை, எனக்கு ஏசப்பா ஒரு நல்ல வழியை காண்பித்து தந்திருக்கிறார், ஜெயமான வாழ்க்கையை நான் வாழுவேன்னு இன்னைக்கு முடிவெடுங்க. 3வது காரியம், யோவான் 1வது அதிகாரம் 29வது வசனம். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு நம்ம பார்க்குறோம். நிறைய காரியங்கள் நாம் பாவி நம்ம அநேக நேரங்களில் சொல்கிறோம். ஆனால் அப்படி இல்லை, நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக ஏசாயா 58வது அதிகாரத்துலலாம் நம்ம வாசிக்கும்போது நமக்காக நம்முடைய மீறுதலுக்காக அவர் அடிக்கப்பட்டார், நமக்கு சமாதானம் தரணும், நம்ம சந்தோஷமாக வாழணும் அப்படின்ற காரியத்திற்காக ஏசப்பா எல்லாத்தையும் சிலுவையில் அழகாய் ஜெயித்து முடித்தார். அந்த தேவனை நம்ம பின்பற்றுகிறோம், அந்த தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். சிலுவையில் அடிக்கப்பட்டு உயிரிழந்த தேவனை இல்லை, நமக்காக இன்றும் ஜீவனோடு இருக்கிற தேவன். நம்ம ஏசப்பாவுக்கு என்ன ஆசைன்னா, ஏசாயா 60வது அதிகாரம் 20வது வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். எல்லாவற்றையும் ஜெயமாய் சிலுவையிலே முடித்த ஏசப்பா நம்முடைய எல்லா துக்க நாட்களையும் முடிக்க வல்லவர். அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஈவா ஏசப்பா நமக்கு ஒரு நல்ல ஜீவனை இந்த உலகத்தில் வாழுகிறதற்காக உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிறாங்க. நம்முடைய வாழ்க்கையின் கடைசி பரியந்தம் அப்போஸ்தலனாகிய பவுல் அழகாக சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். நம்ம எல்லாருக்கும் இப்படி ஒரு நிச்சயம் வேணும். நமக்கு ஏசப்பா தந்திருக்கிற ஜீவனில் நாட்களில், ஜீவனுள்ள நாட்களில் சந்தோஷமாக தேவனுக்காக எதையாவது செய்து முடித்தோன்னா நமக்கும் இந்த முடிவின் சந்தோஷத்தின் வெற்றியின் நிச்சயம் இருக்கும். அழகாக இந்த உலக ஓட்டத்தை தேவனோடு ஓட முடியும். கடைசியாக ஒரு காரியத்தை கூட சொல்ல விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் அதோடைய 4வது வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன் அப்படின்னு. இந்த உலகத்தில் ஏசப்பா நம்மளை இந்த உலகத்தில் வைத்திருக்கிற ஒரு காரியம் உண்டு, நமக்காக நியமித்து வைத்திருக்கிற காரியம் உண்டு. நான் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிச்சிடுறேன். இந்த உலகத்தில் ஏசப்பா நமக்கு ஜீவன் சுகமில்லன்னு தந்திருக்கும் போது, நல்ல ஓடுறதுக்கு நல்ல காரியங்களை நமக்காக முன்னாடி வைத்திருக்கும் போது, உலகத்தில் ஒருத்தரையாவது நம்ம ஆதாயப்படுத்தணும். ஒவ்வொருத்தரும் ஈச் ஒன், யாராவது ஒருத்தரை இந்த உலகத்தில் ஆதாயப்படுத்தினீங்கன்னா ஏசப்பா நமக்காகப்பட்ட எல்லா காரியத்திற்கும் ஒரு பிரயோஜனமாக இருக்கும். நல்ல போராட்டத்தை போராடி தேவனுடைய சமூகத்திலே சந்தோஷமாய் நம்மளும் வெற்றியின் சந்தோஷத்தோடு போய் நிற்க முடியும் என்று சொல்லி என்னுடைய வார்த்தையை முடிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்ட நேரம், தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி நேரத்திலே அவர் சொன்னதான 7 வாக்கியங்களை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுதும் அந்த 7ஆம் வாக்கியத்தின் 7 காரியங்களை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். எடுத்துக்கொள்ளுவோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் அதனுடைய 46வது வசனம். பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். ஆம் பிரியமான தேவ பிள்ளைங்களே, ஆண்டவர் சொன்ன 7வது வாக்கியம், தன் முதல் வார்த்தை பிதாவே. பிதாவே என்று சொல்லும்போது லாஸ்டில் அப்பா அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம கடைசியில் மூச்சு விடுற நேரத்தில் நம்ம யார்ட்டையும் கேட்டு பார்த்தா ரொம்ப ஃபேவரட்டானவங்கள தான் கூப்பிடுவாங்க, இல்லாட்டா ஃபேவரட்டானவங்கள்ட்ட தான் பேச இருப்பாங்க இல்லையா? ஆமாம், ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமானவர் பிதா தான். அவர் உலகத்திலே இருந்த நாட்களிலே சீஷர்கள் அவங்க கூட இருந்தாங்க, அவங்க அம்மா கூட இருந்தாங்க, சகோதரிகள் எத்தனையோ பேர். மகதலேனா மரியா என்ன பண்ணான்னா விசேஷித்த பரிமள தைலத்தெல்லாம் கொண்டு கொடுத்தா. அவளுடைய தலையை மயிரினால் கால்களை அவள் துடைத்தாள். எந்த
என்ன இருந்தாலும் ஆண்டுடைய பிரியம், ஆண்டுடைய நேசம், ஆண்டுடைய உறவு அவர் பிதாவை நோக்கி இருந்தது என்று இந்த வார்த்தையின் மூலம் நாம் அறியலாம். இங்கே ஸ்டார்டிங்லேயும் பிதாவின் தான் தொடங்கினாரு, எண்டிங் வாக்கியமும் பிதாவின் தான் தொடங்குறாரு. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இதில் இந்த எவ்வளோ க்ளோஸ்ன்றதை புரிந்து கொள்ள முடிகிறது. அடுத்து உம்முடைய கைகளில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய க்ளோஸானவங்க கைகளில் தான் அவர் என்ன பண்ணுறாரு, ஆவியை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அன்பு தேவனுடைய பிள்ளைங்க, வேதத்திலேயும் 2 பேர் தன்னுடைய ஜீவனை விட்டாங்க. ஒன்று சிம்சோனை பார்க்கும்போது அவன் சொல்கிறான், இந்த பெலிஸ்தரோட என்னுடைய ஆவி மடிய கடவுது என்று, பாவிகளோடு என்னுடைய ஆவி மடிய கடவுதுன்னு. ஆனால் அந்த சிம்சோனை பற்றி பார்க்கும்போது விசேஷித்த ஆவி பெற்றவனாக இருந்தான். அவனுடைய அழைப்பு விசேஷமானதாக இருந்தது. ஒரு தாடை எலும்பை வைத்து யுத்தம் பண்ணி வெற்றி பெற்றவன். அப்படிப்பட்ட விசேஷித்தவன் தன்னுடைய பாவத்தினாலே தன்னுடைய ஜீவிதத்தை பாவிகளோடு அழிக்கிறது. ஆனால் ஒரு ஸ்தேவான் என்று ஒரு தெய்வ மனுஷன், அவனுடைய இறுதி முடிவை பார்க்கும்போது கல்லறிந்து இயேசுவுக்காக இரத்த சாட்சியாக மாறித்தார். அவர் இறக்கும் தவறுவாயில கூறினது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆவியை யாருடைய கைகளை ஒப்பு கொடுக்குறோம் என்பது நிச்சயமா இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய ஆவியை கேட்டா நம்ம யார் இடத்துல எப்படி ஒப்பு கொடுக்க போறோம் சற்று சிந்திப்போமா? அதே போல என் ஆவியைன்னு சொல்லப்பட்டிருக்குது. ஆண்டவர் என் ஆத்மாவை தரேனோ, என்னுடைய சரீரத்தை தரணும்னு சொல்ல என்னுடைய ஆவியை. அப்போ நான் இதில் இந்த தெரிய வேண்டியது, அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நம் சரீரத்தை நம் டெக்கரேட் பண்ணுவதற்கு, சரீரத்தை மெருகுவேற்றுவதற்கு, சரீரத்தை நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நலமா இருக்கணும்னு சொல்லிட்டு என்னெல்லாமோ செய்கிறோம். ஆனால் நம்முடைய ஆத்மாவுக்கு நம்ம என்ன செய்கிறோம்? ஆத்மா தன்னை தந்து தேவனிடத்தில் செல்ல இருக்கிறது. அதை நாம் மாசற்றதாக பிழையற்றதாக நாம் பார்த்து கொள்ளுகிறோமா? அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஆத்மா தேவனை நோக்கி போக வேண்டியது இருக்குது. அந்த ஆவி தன்னை தந்து தேவனிடத்தில் செல்ல இருக்கிறது. அந்த செல்ல இருக்கிற அந்த ஆவியை நாம் காத்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கிறது. அடுத்ததாக ஆண்டவர் சொல்றாங்க, ஒப்படைக்கிறேன். ஒப்படைத்தல் என்பது சப்மிட் பண்றேன் அப்படின்னு சொல்றது. உதாரணத்துக்கு சொல்ல போனாங்க, ஒரு முறை நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி கூட ஒரு 4 மாவடியில் அந்த ஒரு ப்ரேயர் மீட்டிங்க்கு போனோம். அது ஃபுல் டே இருக்கும் இல்லையா? அப்போ அவங்க இடையில ரெஸ்ட் ரூம் போகணும்னு சொல்லிட்டு அந்த பேக்கை என்கிட்ட தந்துட்டு போனாங்க. பேக்கை அதை பார்த்துக்கோன்னு சொன்னாங்க. சரி என்று சொல்லிவிட்டு நான் அமர்ந்தேன். ஆனால் போகிற நேரம் ஒரு வார்த்தை சொன்னாங்க, அதில் ஜுவல்ஸும் இருக்குது, சம் கேஷும் இருக்குன்னு சொன்னாங்க. இவ்வளவுதான் கேட்டேங்க. அந்த கீழே இருந்த பேக் எடுத்து என் மடியில் வச்சுக்கிட்டேன். மடியில் வச்சுட்டு அவங்க வர்ற வரைக்கும் அங்கே ஜெபத்தில் என்ன சொன்னாங்க, என்ன ப்ரேயர் பாயிண்ட்ஸ் சொன்னாங்க, அவங்க எதை பற்றி பேசினாங்க, எதுவுமே என் காதில் எட்டலை. ஏன்னா என் கையில் பெரிய பொக்கிஷம் இருக்குது. அதை கையில் தந்தவங்கள்ட்ட திருப்பி கொடுக்குற வரைக்கும் நம்மளுடைய பேர் கெட்டு போயிடக்கூடாது, நம்ம அதை வேற யாரும் தூக்கிட்டு போயிடக்கூடாது அப்படின்லாம் பயங்கர பயத்தில் என்ன பண்ணியிருக்கோம், அதை கெட்டி பிடிச்சிட்டு உட்காந்துருக்கோம் இல்லையா? அதை போல் பிரியமானவர்களே, நாமும் தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்ம கையில் தந்திருக்க ஆத்மாவை அவர் தந்தது போல பிழையற்றதும் பரிசுமாக கொடுக்க வேண்டிய நம்முடைய கடமையாக இருக்குது. அதை காத்துக்கொள்ள தெய்வம் நம்ம கையில் தந்திருக்கு. அது நம்முடையதல்ல, அது அவரிடத்துல ஒப்படைக்கணும். ஒப்படைக்கிறது நம்முடைய அவசியமா இருக்கிறது. அதை அப்படி எப்படியாக ஒப்படைக்கிறோமோ அதே போல நம்முடைய நித்திய வாழ்வை தெய்வம் நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது, மகா சத்தமாய். மகா சத்தமாயின்னு சொல்லும்போது நம்முடைய வாழ்க்கையில எதை நம்ம ரொம்ப சவுண்டா பேசுவோங்க? நமக்கு கிடைக்கிற சந்தோஷத்தை, நமக்கு நடக்கிற நல்ல காரியத்தை ரொம்ப சந்தோஷமா சொல்லுவோம்ல. அதே போல அவரும் ஏன்னா he has done a victorious life. நான் ஒருவேளை அந்த கடைசி நேரத்தில் அவரை பாடாப்படுத்தி இருக்கலாம், ஆனால் அதை அவர் பொறுப்படுத்தல. ஏன்னா என்னுடைய வாழ்வை நான் சக்சஸ்ஃபுல்லாக முடிச்சேன்ற அவருடைய நிச்சயம், அவருடைய நம்பிக்கையினால நான் சாகிற நேரம் என் ஆவியை நான் ஆண்டோட்ட பரிசுத்தமாக கொடுக்குறேன்ற ஒரு நிச்சயத்தின் சந்தோஷத்தை இருந்ததுனால அவர் என்ன பண்றார், மகா சத்தமாக கூப்பிட்டுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக கூப்பிட்டு சொல்லும்போது என்ன சொல்கிறேன்னா, எல்லாரும் கேட்கட்டும், நான் ஐ வாஸ் சக்ஸஸ்ஃபுல், ஆண்டவர் என் கூட இருந்தா என்னோட லைஃப் சக்ஸஸ்ஃபுல். அதனால என்ன நடந்தது தெரியுமா? அங்கே இருக்கிற ஒருத்தர் சொன்னார் தெரியுமா, அந்த 100க்கு அதிபதி சொல்கிறான், மெய்யாகவே தேவனுடைய குமாரனா அப்படின்னு. அந்த இடத்துல ஒருவர் ரட்சிக்கப்படுகிறார். உங்கள் ஜீவிதம் மற்றவங்களுக்கு, உங்களுடைய வாழ்க்கை மற்றவங்களுக்கு நிச்சயமாக ஒரு ஆசீர்வாதமாக இருக்குது. அடுத்து சொன்னார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமாங்க, ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மைகளை, ஆண்டவர்
உங்களுக்கு இம்மட்டுமாய் போதுமானவராக இருந்தார் என்று சொன்னதை மற்றவர்களுக்கு நீங்கள் சாட்சியாக இருக்கும்போது நிச்சயமாக உங்கள் வாழ்வு ஒரு புதுமை அடையும், உங்கள் வாழ்வு ஒரு பெருமை அடையும், உங்கள் வாழ்வை தேவன் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். உங்களை நம்முடைய ஆவியை தேவனிடத்தில் கொடுக்கும்போது இல்லாட்டி தேவன் எடுத்துக்கொள்ளும் போது நாம் ஒரு வெற்றி உள்ள ஜீவிதம் செய்தவராய் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி ஞானவான் என்று சொல்லப்பட்டது போல நம்முடைய வாழ்வும் நம்முடைய நித்திய வாழ்வு ஆண்டவர் கையிலே சந்தோஷமாக இருக்கும் என்று நிச்சயமாய் சொல்றேன். தேவன் தாம் என்ன உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் ஆத்துமாவையும் காத்துக்கொள்வதற்கு தேவன் உதவி செய்வாராக. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இவ்வளவு நேரம் நாம் 7 வார்த்தைகளை, அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே நமக்காக மொழிந்த 7 வார்த்தைகளை குறித்து நாம் தியானித்தோம். இந்த நாளிலும் நம்ம அந்த 7 வார்த்தைகளையும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் எதிர்பார்க்கிற காரியத்தை நம்ம அவருக்கு பிரதிபலிக்கணும். அதாவது ஒவ்வொருவரும் ஒருவரையாவது நமக்கு ஆண்டவர் தந்த ரட்சிப்பை, நமக்கு ஆண்டவர் ஏசப்பா தந்த விடுதலையை, அவர் நமக்கு செய்த நன்மைகளை நம்ம மட்டும் அனுபவிக்காமல் மற்றவர்களுக்கும், ஆண்டவரை அறியாதவர்களும் இந்த அன்புக்குள்ளே வரணும். அதற்காக நம்ம ஒவ்வொருவரும் பிரயாசப்படணும். நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்காக ஒப்பு கொடுக்கணும். நம்ம ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமா? ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோமப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த நாளிலும் ராஜா நீங்கள் சிலுவையில் மொழிந்ததான 7 வார்த்தைகளை குறித்து கேட்டோமப்பா. ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் இந்த செய்திகளை கேட்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை தாங்க தகப்பனே. நாங்கள் மட்டும் இந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ளாமல் மற்றவர்களும் இதை அறிந்து கொள்ள ஆண்டவரே நீர் எதிர்பார்க்கிறதான கர்த்தாவே ஆண்டவரே மற்றவர்களையும் ஆதாயப்படுத்துவதற்கு கர்த்தாவே நாங்கள் பிரயாசப்படணும் ராஜா. இன்றைக்கும் ஆண்டவரே நீங்கள் எங்களுடைய இருதய வாசல் அண்டையிலே வந்து நிற்கிறீங்க ராஜா. உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய் என்று எங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து நீங்கள் கேட்கிறீங்க ராஜா. ஆண்டவரே உங்களுடைய விருப்பத்தை நாங்கள் நிறைவேற்றணும் தகப்பனே. ஆவியானவரே, கேட்ட ஆண்டவரே செய்தியின்படி ஆண்டவரே நாங்கள் வாழ கர்த்தர் எங்களை ஆசீர்வதிங்க ராஜா. எங்களை வழி நடத்துங்கப்பா. பேசின ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த வசனங்கள் எல்லாம் பலன் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் வெறுமையாக்குகிறோம். துதிகன மகிமையெல்லாம் அப்பா ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம் அன்பு நிறைந்த பரம தந்தையே, ஆமேன். என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது, தாவினால் துதித்தேன், நன்னாளாய் பிறந்தது. முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது, நாவினால் துதித்தேன், நன்னாளாய் பிறந்தது. மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம்